ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? 11:30 மணி ஆகுது நைட்டு. நான் போய் அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்பா வந்து என்னை கூப்பிட சொல்லிட்டு படுத்தாங்க. 10 மணிக்கு தான் படுத்தாங்க. 11:30 மணிக்கு கூப்பிடுன்னு சொன்னாங்க. அதனால் ஃபோனில் அலாரம் வச்சுட்டு நான் போய் கூப்பிட்டேன். கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் மனசே வரலை, ஏன்னா இப்போ தான் படுத்தாங்க. உடனே வந்து கூப்பிட்றது எப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணிக்குனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். நான் 11 மணிக்கு கரெக்டாக கூப்பிடணும், அப்புறமா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பொறுமையாக கூப்பிட்டேன். அப்பாவை கூப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிக்க போனாங்க. நான் வந்து சரி பெட்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் மடித்து வச்சு இந்த கொசு வலையெல்லாம் எடுத்து வச்சேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11:25 கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நான் பெட்லாம் மடித்து வச்சுட்டு அப்பா வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த அப்புறமா இப்போ வந்து கோயிலுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்பா. இப்போ டைம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாமியோட பொருட்கள்லாம் எங்கள் சூட்கேஸில் அப்பா வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கையில் பக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து கதவு திறந்துட்டு அப்பா வந்து கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்போ கிளம்புன அப்புறமா மறுபடியும் கதவு சாத்திட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு டைம் பார்த்தா 12 மணி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம் ஆகிருந்தது. பார்த்தீங்கன்னா டைம் பீஸ் காட்டுறேன் பாருங்கள். கிளாக்கில் வந்து 12:10 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்பா கிளம்புன அப்புறமா மறுபடியும் போய் படுத்துட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்து ரெடி ஆகிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடித்தேன். பசங்க வந்து அவங்களும் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. காலையில் ஒரு 6:30 மணி கிட்டத்தட்ட இருக்கும். எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வரதுக்கு 2 பேரும். சரி, நான் அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்துருந்தேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம். 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துல தண்ணி இருக்கான்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த குளத்துல வந்து தண்ணி இருக்குங்க. பெரிய குளத்துலையுமே தண்ணி இருக்குது. ஆனால் பெரிய குளத்துல இருக்க தண்ணி வந்து அதுக்குள்ளே நிறைய அந்த செடியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருசு பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன குளத்துல வந்து தண்ணி நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி குளம் வந்து பசங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். பக்கத்தில் போய் எடுத்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஏற்கனவே தண்ணி நிறைய வந்துட்டுருக்கு. இதில் பைப்பு வந்து அந்த ரோட் சைடில் தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த பைப் வந்து தண்ணி நிறைய லீக் ஆகுது. ஒரு சைடில் வந்து ஒரு பைப் வந்து உடஞ்சிருக்கனால அதில் பைப் போட்டு அப்படியே அதை வந்து இந்த மாதிரி குளத்துல விட்டுருக்காங்க. தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும். நிறைய பேர் குளிப்பாங்க இங்கே. அதுக்கப்புறம் பசங்க வந்து கோயிலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சின்ன குளம் தான், கோயிலோட குளம். பெருசாக இருக்கிறது வந்து ஊர் மக்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லா ஊர் பக்கமும் அந்த வழி இருக்கும். எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பெரிய குளம். அதை சுத்தம் பண்ண அப்புறமா கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து 2 பேரும் கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துருந்தாங்க. இதுதான் சிவபெருமான் கோவில். சிவபெருமான் கோயில் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. அம்மன் கோயில் வந்து அந்த பக்கம். ஃபஸ்ட்டு வந்து சிவபெருமான் கோயில் போய் சுற்றி பார்த்துருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. காலையில் டைமில் கோயிலாண்ட பாட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்றதுனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு மத்தியானம் வந்து சாயங்காலம், அதாவது கோயிலாண்ட விளக்கு வைக்கிற அந்த டைமில் வந்து பாட்டு வந்து பாடிட்டு இருப்பாங்க பெரியவங்க, வயசானவங்க. அதுக்கப்புறம் நிறைய மைக்கில் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்போ வந்து நான் அப்படியே வந்து வீடியோ வந்து காமிக்கிறேன். அப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்களே பார்க்கலாம் ஈவினிங் பூஜைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ சிவபெருமான் கோயிலில் இருந்து அப்படியே அம்மன் கோயில் வரைக்கும் நீளமாக இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து தான் நைட்டுக்கு எல்லோரும் விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றிட்டு இங்கே ஃபுல்லாக லைனாக உட்காந்து சாமி கும்பிடுவாங்க. இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டு ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து புதுசாக ஒரு சமையல் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் மூத்தாரோட பையன், அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட சொந்த அண்ணாவோட பையன் இவன். இங்கே வந்து அம்மன் கோவில், ருத்ராயணி அம்மன். நம்ம வீடியோஸில் எல்லா சாமி ஃபோட்டோஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் வந்து நான் ஃபோட்டோ வச்சுருப்பேன். அம்மன் இவங்க தான் ருத்ராணி. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு 2 பேரும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி வந்து நிறைய வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா வந்திருந்தாங்க வீட்டுக்கு. இங்கே வந்து எழுதி வச்சுருக்காங்க, முடியலை, நீங்களே பார்க்கலாம். நிறைய ஒரு நண்பர் வந்து லைவ் பண்ணும்போது நீங்கள் உண்மையாகவே ஒடிசாவில் தான் இருக்கீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இடத்துல வந்து நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே பந்தல் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா விறகெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஈவினிங் வந்து சமைக்கிறதுக்காக. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யாரும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி. ஒரு சிலர் வந்து சப்பாத்தி, தோசை, டால்மா இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வெறும் டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு இருப்பாங்க.
ஒரு சிலர் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. நான் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோயில் சுற்றி பசங்க வீடியோ எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா சுற்றி இந்த மாதிரி காமிச்சிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. கோவிலை சுற்றி எல்லாருமே வந்து பசங்க எல்லாம் ஊரில் இருக்க இளைஞர்கள் இந்த மாதிரி பசங்க எங்கள் பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் கோயில் சுற்றி க்ளீன் பண்ணியிருந்தாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிடுற நேற்றுலேருந்து எல்லா வேலையும் ஒரு நாள் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பையன் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. இதுதான் சமையல் ரூம், பழைய சமையல் ரூம். அது வந்து கொஞ்சம் பழசு, ரொம்ப ஓல்டு ஆகிடுச்சு, கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் புதுசாக வந்து சமையல் ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்த அப்புறமா தான் நான் லைவ் பண்ணியிருந்தேன். லைவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து சாப்பிடும்போது ஒரு 12 மணி மேலே ஆகிடுச்சு. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட லைவ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொய்யாக்காய் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். எதுவும் சாப்பிடல. காலையிலேருந்து நான் எதுவும் சாப்பிடல. இப்போ லைவ் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் வந்தேன். வந்து கொய்யாக்காய் சாப்பிட போகிறேன். வெறும் கொய்யாக்காய் மட்டும். இது வந்து நான் பாட்டு தான் சாப்பிடுவேன். பசங்களுக்கு கொஞ்சம் வைப்பேன். இப்போதைக்கு மத்தியானத்துக்கு இதுதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் பூஜை முடியும் போது எல்லாரும் அவங்க விளக்கு தூக்கி மேலே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்படி தான் வந்து நைட்டு பூஜை பண்ணுவாங்க. இப்போ இங்கெல்லாம் எப்படி எல்லோரும் உட்காந்துட்டு எப்படி பூஜை பண்ணாங்கிறத இதுக்கு மேலே பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர். ভাইরাল হবো বা ইউটিউবারে আগে ইউটিউবার মামা রগে হইলে রাখছিল গলু আসাকিনা আরে নোবডে এ প্যারেন্টস হ্যাঁ মামা মজুরি কাটি দেব
জানু সই করে উবে সম্মতি ফের সাথে দিয়ে দিল ठीक है भुवनेश्वर केते भुवनेश्वर आम गाँव भुवनेश्वर केते उल्टा लगे नहीं मेरे पूछ को
ଏଥର ବସିଯାଅ। ବସି ପଡ଼ ଏଥର। ନାଇଁ ଏଇନୁ ଭିଡ଼ିଓ କଣ ବାକି ସିଧା ପଳଉଛୁ କିରେ ଦେଖ ତମର ଆଇଲା ଆରେ ଆରେ ତମର ଆଇଲା ଦେଖ କିଛି ପୁରା ହବାକୁ ନାହିଁ ଗୋଟେ କାମ କରେ ଭିଡ଼ିଓ କରି ସବୁ ତକ ବୁଲେଇ ଦେବୁ ଚପଲ ମୁଁ ଏମିତି ନୁହଁ ବୁଲା ଏମିତି सेंड धरी चलो बुलाओ 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 जल्दी बुलाओ गिरो गिरो लोकल हॉलीडे लोकल हॉलीडे लोकल हॉलीडे डोकुर में बाड़ो जी चिलो परिवार है तू आउ तो घुसुरी मोडे तू तो घुसुरी दे मुझे पता नहीं मो पछोड़े हळ दे अरे ये बॉली तो पछोड़े पूरा हळ दिया अरे ये उठा माटी लगे को
देवगण शिवराज्य हरिहर सर्वमंगल विधान करंतु बोलाम जय कवार सर्वमंगल करंतु बोलाम जय कवार संत भक्तमान करुणार्थ बोलाम जय कवार முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. கோவில் பக்கத்தில் வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பக்கத்து ஊர். அதோட வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா என்கிட்ட வீட்டில் வந்து பாத்திரம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பாடு வந்து கொண்டு வந்தாங்க. சாப்பாடு இது வந்து பட்டாணி எல்லாம் போட்டு பச்சரிசி சாதம், டால்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இதை மத்தியானம் நாளைக்கு 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் போல், அவ்வளோ டால்மா கொடுத்துருக்காங்க. டால்மா சாப்பாடு அதில் நான் பாதி சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். பசங்க வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால் மீதி சாப்பாடு அப்படியே வச்சிடுறேன், நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன். பெரியவன் வந்து ஊறுகாயும் பாயாசம் கொண்டு வந்துட்டு இருந்தான். இது வந்து எங்கள் நாத்தனார் பையன் வந்து பச்சரிசி சாதமும் டால்மாவும் 2 பேரும் தனித்தனியாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா 2 பேர் ஒரே எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா, அதனால் வீட்டிலேருந்து வந்து பாத்திரம் வாங்கிட்டு போனாங்க. சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயாசம் வந்து பச்சரிசி பாயாசம், ஊறுகாய் வந்து பேரிச்சம்பழம் அதெல்லாம் போட்டு செஞ்சுருந்த ஊறுகாய். இதான் லைவில் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க என்ன பேரிச்சம்பழம் ஊறுகான்னு. இதுதான் பேரிச்சம்பழம் ஊறுகாய். அதுக்கப்புறம் பாயாசம் வந்து கீழே சிந்திடக்கூடாதுன்னு ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பையன் எடுத்துகிட்டு வந்தான். இதான் பச்சரிசி பாயாசம். பாருங்க ஒரு நிமிஷம், இப்போ தெரியுது. ஓகேங்க, இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிவராத்திரி பூஜை, மகா சிவராத்திரி ஒடிஷாவில் நடந்தது. ஒடியாவில் ஜாகர்னு சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம், பாய். சாப்பிட